அந்த ஒரு நொடியில என்கிட்ட இருந்த எல்லாமே போன மாதிரி ஆயிடுச்சுமா. இத்தனை வருஷமாகியும் அது என்னால ஒரு விபத்துன்னு சாதாரணமா கடந்து போக முடியல. எனக்கு என்ன இருந்தாலும் பரவாயில்லம்மா, ஆனா நான் என்னோட ஆண் குழந்தைய தவற விட்டுட்டேம்மா. அந்த குழந்தை என்னமா பாவம் பண்ணுச்சு? இப்படி பாதியிலே என்கிட்ட இருந்து பறிச்சு கொண்டு போறதுக்கா கடவுள் எனக்கு அந்த குழந்தைய கொடுத்தான்? என் ஆண் குழந்தைய நானே கொன்னுட்டேன்னு தினம் தினம் அந்த குற்ற உணர்ச்சி ஊசி மாதிரி நெஞ்சில குத்திக்கிட்டே இருக்குமா. இந்த கருப்பு தினத்தை கடவுள் ஏன் எனக்கு கொடுத்தான்னு எனக்கு தெரியல. பிஞ்சு குழந்தைமா, எவ்வளவு வலிச்சிருக்கும். ஏன் இப்படி ஒரு கோர விபத்து என் வாழ்க்கையில நடக்கணும்? நான் என் 2 குழந்தைங்களோட சந்தோஷமா தேனியில எனக்கு கிடைச்ச வேலையை பார்த்துட்டு நிம்மதியா அவங்கள வளர்க்கலான்னு நினைச்சேன். ஆனா அந்த கடவுள் எனக்கு 2 குழந்தைய கொடுத்துட்டு ஒன்னு அவனே பறிச்சு எடுத்துட்டு போயிட்டான். சாகர வரைக்கும் இந்த வலி என்னை விட்டு போகாதுமா. இந்த நரக வேதனைய தினம் தினம் நொடிக்கு நொடி நான் அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். எதனால எனக்கு இந்த மாதிரி ஒரு மரண தண்டனையை கொடுக்கணும்? என் ஆண் குழந்தைய மேல எவ்வளவு கோவமா இருக்கும் தெரியுமா? மேல இருந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கும். ஆனா சத்தியமா நான் வேணும்னு பண்ணலடா செல்லம், ஏதோ தெரியாம நடந்துருச்சுடா அப்படின்னு சொல்லி என் பிள்ளையோட காலை பிடிச்சு அழணும்னு தோணுதுமா. உருவாக்குன நானே அழிச்ச மாதிரி எனக்குள்ள ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி இருக்கு. விஜி, உன் குழந்தை உன்கிட்டதான் இருக்கு. கூடிய சீக்கிரத்துல உன் குழந்தை யாருங்கிறத நான் உனக்கு காமிக்கிறேன். எதுக்கும் கவலைப்படாத விஜி. சரி விடுமா, முடிஞ்சு போனதை பத்தி இப்ப பேசி எதுவும் ஆக போறதில்ல. என் குழந்தை அம்மான்னு சொல்லி என்கிட்ட ஓடி வந்து என்னை கட்டி பிடிக்க போறதில்ல. அவன் தான் என்கிட்ட இருந்து போயிட்டானே, என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டான். நான் கோவிலுக்கு போயிட்டு ஐயரை வச்சு இறந்து போன என் குழந்தைக்கு திதி கொடுத்துட்டு வரேன். இல்ல, புள்ள சாகல. நீ அதெல்லாம் பண்ணக்கூடாது விஜய், அதெல்லாம் பண்ணக்கூடாது. என்னம்மா சொல்ற? என் புள்ள சாகலையா? நானும் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். அது வந்து உன் புள்ள சாகல. அவன் இங்கதான் உன் கூட தான் இருக்கான்னு நீ நம்பணும். அப்படிதான் நீ நினைக்கணும். உன் புள்ள உன்னை ஒரு நாள் தேடி வந்து அம்மானு கட்டி பிடிச்சுப்பான்னு நீ எதிர்பார்க்கணும். அந்த விஷயம் உன் வாழ்க்கையில நடக்க போகுதுன்னு நீ காத்துட்டு இருக்கணும். அத விட்டுட்டு திதி கொடுக்க போற அது கொடுக்க போறேன்லாம் சொல்லிட்டு இருக்காத. அதெல்லாம் பண்ணக்கூடாது விஜி. சொல்லு யமுனா. எங்க இருக்க விஜி? நான் என் வீட்டுல தான் இருக்கேன் யமுனா. கடைக்கு இன்னும் கிளம்பலையா? இன்னும் இல்லை யமுனா. அதான் எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சாச்சுல. ஏன் நீ கடைக்கு வர மாட்டேங்கிற? வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்க. விஜய் வரலையேன்னு ஓனர் 3 தடவை கேட்டாரு தெரியுமா? யாரு? யமுனா. அதான் பண்ண தப்புக்கு அவ்வளவு பெரிய மனுஷனே உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டார்ல விஜி. தயவு செஞ்சு பழைய மாதிரி சகஜமா வேலைக்கு வா விஜி. விஜி, லைன்ல இருக்கியா? இருக்க யமுனா, சொல்லு. இங்க பாரு விஜி, ஓனர் ரொம்ப நல்ல மனுஷன்தான். அந்த சுந்தர பாண்டியும் உன் அண்ணி லாவண்யாவும் சேர்ந்துதான் உன்னை பத்தி தப்பு தப்பா சொல்லிதான் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு. இனிமே அப்படி ஒன்னும் நடக்காது விஜி. நீ கிளம்பி வா விஜி. ஓனர் கேட்டாருன்னா நீ கிளம்பி வந்துட்டே இருக்க நான் சொல்றேன், சரியா? சரி, கிளம்பி வரேன். என்னம்மா யமுனா என்ன சொல்றா? ஓனர் கடைக்கு கிளம்பி வர சொல்றாருமா. நீ பாத்துக்கோமா. இங்க பாரு, இனிமே எதுக்கும் அழக்கூடாது. உனக்கு வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் இனிமே நடக்கும், சரியா? சரிம்மா, போயிட்டு வரேன். ஐயோ, குழந்தை செத்து போச்சுன்னு நினைச்சு அதுக்கு திதி கொடுக்கணும்னு நினைக்கிறாளே. இந்த மாதிரி கொடுமையை நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே, எல்லாத்துக்குமே சீக்கிரமா ஒரு முடிவு கட்டு.
சாகல. அவன் இங்கதான் உன் கூட தான் இருக்கான்னு நீ நம்பணும். உன் புள்ள உன்னை ஒரு நாள் தேடி வந்து அம்மான்னு கட்டி பிடிச்சுப்பான்னு நீ எதிர்பார்க்கணும். அம்மா சொன்னதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா நடந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். என் புள்ள என்கிட்ட வந்துட்டா அதை விட வேற என்ன எனக்கு வேணும்? டே ராகுல், டெஸ்டுக்கு எல்லாம் படிச்சிட்டியா? இல்லடா, நேத்து படிக்கலான புக்கை எடுத்ததும் பசிக்குதுன்னு சாப்பிட போயிட்டேன்டா. அப்புறமா படிச்சிட்டியா? இல்லடா, சாப்பிட்டு தூக்கம் வந்துருச்சுன்னு தூங்கிட்டேன்டா. போடா, நீ என்னமோ படிச்சிட்டேன்னு பயந்துட்டேன். ராகுல், அங்க பாரா, கவின் சீரியஸா படிச்சிட்டு இருக்கான்டா. அட போடா, கவினாவது படிக்கிறதாவது. டேய், அங்க பாரா. என்ன இவன் ஏதோ மந்திரம் சொல்லிட்டு இருக்கானா? பாட்டு பாடுறானா? டேய், இவன் படிக்கலடா, பாட்டு பாடிட்டு இருக்கான்டா. அதானே, கவினாவது படிக்கிறதாவது. பாட்டு கூட தப்பு தப்பா பாடிட்டு இருக்கான். இவனை போய் படிக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கியேடா. லூசாடா நீ? என்னடா நீ? டேய் மிஸ்ரா, மிஸ்ரா. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட், எல்லாரும் உட்காருங்க. சிட் டவுன். எல்லாரும் கிளாஸ் டெஸ்ட்டுக்கு படிச்சிட்டீங்களா? படிச்சிட்டோம் மிஸ். என்ன சவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு? படிச்சிட்டோம் மிஸ். இன்னைக்கு எப்படி படிச்சிருக்கீங்கன்னு இன்னைக்கு டெஸ்ட்ல தெரிஞ்சிரும். கடவுளே, யாரும் இந்த புக்கை பார்த்து சொல்லாம இருக்கணும்.